கிருபை. இப்போ தேவனை குறித்து நீங்கள் கிருபை உள்ளவர், அதுவும் மகா கிருபை உள்ளதான தேவன், மோஸ்ட் மர்சிஃபுல் காட் அப்படின்னு சொல்லும் பொழுது எதன் அடிப்படையில் நம்ம சொல்லுகிறோம் என்று சொன்னால் சில காரியங்கள். லவ்விங் அஸ், நம்மளை பார்த்தீங்கன்னா இவ்வளவாக அவ நேசிக்கிறபடினாலே, ஈவன் தோ ஹீ கேன் ஹேட் அஸ், நம்மளை பார்த்தீங்கன்னா அவர் வெறுக்கலாம். மனித குலம் செய்ததான துரோகத்திற்காக நம்மை தேவன் என்ன பண்ணலாம், வெறுக்கலாம். ஆனாலும் கூட நம்மளை வெறுக்காதபடி நம்ம மேலே அன்பு செலுத்துகிறார் பாருங்க, அதுக்கு பேரு கிருபை. நம்ம எப்படி நார்மலாக பண்ணுவோம், நம்ம இடத்துல அன்பு செலுத்தினா நம்ம அன்பை காண்பிப்போம், நம்மளை கனப்படுத்தினா நம்ம கனப்படுத்தும். நமக்கு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங்னா நம்ம குட் மார்னிங் சொல்லுவோம். நமக்கு பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னால் இவர் ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு, அப்படி பார்த்துட்டு இருக்கோம்ல, சொன்னால் சொல்லுவோம், இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி நகர்ந்து போகிறோம். இது ரொம்ப நேச்சுரலாக மனுஷனுக்கு காணப்படுது இல்லையா? ஆனால் தேவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லவ்விங் அஸ் ஈவன் தோ ஹீ கேன் ஹேட் அஸ் ஃபார் வாட் வி ஹேவ் டன். மனுஷக்குலம் அவருக்கு விரோதமாய் செய்ததான துரோகம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதான காரியத்தின் நிமித்தமாக நம்மை வெறுத்து விடாதபடிக்கு நம்ம மேல அன்பு வைக்கிறார் பார்த்தீங்களா? அதற்காக தான் நம்மளுக்கு ரட்சிப்பின் வழி அவர் ஏற்படுத்தினார். அது பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையாய் காணப்படுகிறது.